ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகணுன்னாக்கி ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து இந்த மாதிரி ஜீப்பு கொடுத்து ஜீப்புக்கு கூப்பிட்டு பின்ன இங்கேருந்து 8 கிலோமீட்டர் கீழே போகணும். ரோடுக்கு போய் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் போகணும், ஆஸ்பத்திரி போகணும். இங்கேருந்து எதுவும் நான் ரொம்ப சீர்த்தானே போக வேண்டியது. முடிக்கிற கட்டமே இங்கே முடிஞ்சிட வேண்டியது. அங்கே போய் சேர்றதுக்குள்ள இங்கே முடிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு அவசரம் இருக்குது, ஏதோ பாதிக்கு போய் அங்கே சேர்றதுக்குள்ள இது மிச்சம் உயிர் இருந்தால் மிச்சம். அது அங்கே போய் ஆஸ்பத்திரி சேர்றதுக்குள்ள அங்கே போகிறதுக்குள்ள இங்கே ஏதோ ஒன்று ஆகிட்டா போக வேண்டியது. உணவு உடை இருப்பிடம் மூன்றுடன் இப்போ போக்குவரத்தும் சேர்ந்ததே. உணவு உடை இருப்பிடம் மூன்றுடன் இப்போ போக்குவரத்தும் சேர்ந்ததே. சாலை சரியா இல்லை, நேரத்திற்கு பேருந்தில்லை, காரு பஸ் வேன்கள் என்று எல்லாம் பிரச்சனையாச்சு. சொந்தமாக வாகனங்களை வாங்கி குவித்தோம் பொதுவாக மாறாததால். சொந்தமாக வாகனங்களை வாங்கி குவித்தோம் பொதுவாக மாறாததால். மனுஷங்க உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை அப்படின்னு லிஸ்ட் பண்ணோன்னா உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிறது தான் எல்லாமே வழக்கமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த 3ஐயும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அல்லது இந்த 3ஐயும் நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு வசதி இல்லாமல் செய்யவே முடியாது. உணவு நம்மளை தேடி வரணும்னா சரி, அல்லது உடை வரணுன்னாலும், நாம் வீட்டுக்கு போகணும் அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அல்லது ஆஃபீஸ்க்கு போகணும், எங்கே போகணுன்னாலும் போக்குவரத்து வசதி இல்லாமல் நம்மளால் போகவே முடியாது. அப்போது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இந்த 3 அடிப்படை தேவைகளையும் தாண்டின ஒரு முக்கியமான விஷயமா இன்றைக்கி போக்குவரத்து அப்படி. பொதுவாக எங்கே பார்த்தாலும் வந்து டிராஃபிக் ஜாம், வண்டி கிடைக்கல, சரியான டயத்துக்கு வந்து சேர முடியல அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வந்து நகரங்களில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நகரங்களில் அதிகமான வாய்ப்பு இருக்கனால எல்லாமே நகரத்தை நோக்கி வர்றோம், அல்லது நகரத்தோட மாடல் தான் இன்றைக்கி எல்லா கிராமங்களையும் பின்பற்றப்படும். இப்போ இவ்வளோ பெரிய போக்குவரத்தில் உலக வங்கி அல்லது ஆசியா டெவலப்மெண்ட் பேங்காக இருக்கட்டும், ஜப்பான் டெவலப்மெண்ட் பேங்க், இவங்க எல்லாமே பல ஆயிரம் கோடி அல்லது பல லட்சம் கோடிகள் தொடர்ந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன காரணம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பொது போக்குவரத்து, ரோடுகள் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு வளர்ச்சி வந்து எல்லா பக்கமும் சுமூகமாக சமச்சீராக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் அவங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இன்றைக்கி இருக்க பொது போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே உரிய பங்கை கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்க முக்கியமான கேள்வியாக இருக்குது. நகரங்களில் அல்லது சில இடங்களில் மட்டும் நிறைய போக்குவரத்து வசதிகள் இருக்குது. நிறைய இடங்களில், கிராமங்களில் அல்லது நகரத்துக்கு வெளியில் இருக்க பகுதிகளில் எந்த போக்குவரத்து வசதியும் இல்லாமல் அவங்கெல்லாம் வந்து தனியாக வாகனங்களை, காரோ அல்லது பைக்கோ இது எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரியான ஒரு சூழல். அப்புறம் இதனால் வந்து பொல்யூஷன் அதிகமாகுது, அல்லது இதனால் வந்து இன்னும் நெருக்கடி அதிகமாகுது, ரோடு எல்லாமே டிராஃபிக் ஜாம் ஆயிடுது அப்படின்னு அந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகும். அப்போது இன்றைக்கி ஒரு ஜீவாதாரமான பிரச்சனையாக தான் இன்றைக்கி பொது போக்குவரத்தை பார்க்கணும். சொந்தமாக வாகனங்களை வாங்கி குவித்தோம் பொதுவாக மாறாததால். சொந்தமாக வாகனங்களை வாங்கி குவித்தோம் பொதுவாக மாறாததால். உணவு உடை இருப்பிடம் மூன்றுடன் இப்போ போக்குவரத்தும் சேர்ந்ததே. உணவு உடை இருப்பிடம் மூன்றுடன் இப்போ போக்குவரத்தும் சேர்ந்ததே. சாலை சரியா இல்லை, நேரத்திற்கு பேருந்தில்லை, காரு பஸ் வேன்கள் என்று எல்லாம் பிரச்சனையாச்சு. சொந்தமாக வாகனங்களை வாங்கி குவித்தோம் பொதுவாக மாறாததால். சொந்தமாக வாகனங்களை வாங்கி குவித்தோம் பொதுவாக மாறாததால். ரௌத்திரம் பழகு.